மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சையாக பேசிய மகாவிஷ்ணுவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்துடன் பார்க்க வேண்டும் என கருத்து. மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும், மனசாட்சியோடு பார்க்க வேண்டும். இந்த மண்ணிலே அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். அரசு பள்ளிகளில் அரசு சாரா அமைப்புகளின் நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதித்து பள்ளிக்கல்வித்துறை அதிரடி. அறிவுரையை மீறி செயல்பட்டால் தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பணியிடை நீக்கம் என எச்சரிக்கை. தன்னம்பிக்கை சொற்பொழிவில் அறிவியலுக்கு எதிரான கருத்துகள் பேசப்பட்டதால் எழுந்த சர்ச்சை எதிரொலி. சென்னை அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் பணியிட மாற்றம். நிகழ்ச்சிக்கு முன்பு என்ன பேச வேண்டும் என அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியையிடம் கேட்ட மகாவிஷ்ணு, தானாக பேசினால் வேறு மாதிரியாக பேசிவிடுவேன் என கூறும் வீடியோ வெளியானது. மகாவிஷ்ணுவின் பேச்சு தன்னை காயப்படுத்தியதாக ஆசிரியர் சங்கர் வேதனை. பள்ளி என்பது சமத்துவமான இடம், அங்கு எந்த மதத்தை குறித்தும் பேசக்கூடாது என்பதை எதிர்த்து கேள்வி கேட்டதாகவும் விளக்கம். அது என்ன தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தையே ஒரு கேவலப்படணும், அந்த மாதிரி பேசக்கூடாது. முற்பிறவியில் நம்ம என்ன செஞ்சோம் யாருக்குமே தெரியாது, முற்பிறவின்றது உண்மையான தெரியாது. அதை அடிப்படையில் வச்சு அவங்க இந்து மத கொள்கைகளை கொஞ்சம் பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது சமத்துவம் இருக்கிற இடம், இது பள்ளிக்கூடன்றது சமத்துவமான இடம். இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து பேசுறதை நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னேன். மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் புகார் அடிப்படையில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பாய்கிறது. எந்த பிரிவின் கீழ் மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்வது என்பது குறித்து சட்ட நிபுணர்களுடன் காவல்துறை ஆலோசனை. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் திருப்பூர் அலுவலகத்தில் காவல்துறை விசாரணை. திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் விசாரணை. பள்ளி நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுக்க ஆணையிட்டுள்ளேன். சென்னையில் அரசு பள்ளி நிகழ்ச்சி சர்ச்சையான நிலையில் எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் பதிவு. தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல் கருத்துக்களே மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்துக் கூற முடியும் என்றும் பதிவு. பள்ளிகளில் மூட நம்பிக்கை சார்ந்த நிகழ்ச்சிகள் இனி நடக்காத வகையில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி. எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியர்களை நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கொள்கிறேன். அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை சார்ந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விவகாரத்தில் 3 நாட்களுக்குள் தீர்வு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நியூஸ் 18க்கு பேட்டி. இது மட்டுமே தீர்வு கிடையாதுங்க, இனிமேட்டு தான் தீர்வே இருக்கு. தீர்வு வரும்போது நீங்களே பார்ப்பீர்கள். இன்னைக்கு எடுத்த ஆக்ஷன் மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. இன்னும் 3 நாள்ல நீங்க பார்க்க தான் போறீங்க. மூட நம்பிக்கைகள் அரசு பள்ளிக்குள் நுழைய விட மாட்டோம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திட்டவட்டம். தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் அறிவியலுக்கு முரணான நிகழ்ச்சிகளா? அசோக் நகர் அரசு பள்ளிக்கு எதிராக இடதுசாரி அமைப்புகள் போராட்டம். மகாவிஷ்ணு அமைப்பை தடை செய்யுமாறு மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசம்பர் 3 இயக்க தலைவர் தீபக் வலியுறுத்தல். சர்ச்சை பேச்சை தட்டி கேட்ட ஆசிரியர் சங்கருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கவும் கோரிக்கை. உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி அந்த பேசினார் பாருங்க மகாவிஷ்ணு, அவருடைய அந்த ஆர்கனைசேஷனை தடை பண்ணும் என்பதை
டிசம்பர் 3 இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. ஆடுகளத்தை தொடர்ந்து அரசியல் களத்தில் குதித்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா, வீராங்கனை வினேஷ் போகத் ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ரயில்வே துறை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தனர். அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி காயத்ரி தேவியை தாக்கிய வழக்கில் முக்கிய குற்றவாளி முருகேசன் கைது. போலீசாரை கண்டு தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்ததில் கை முறிந்ததால் மாவு கட்டு. தஞ்சாவூரில் லிப்ட் கேட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 கைது. குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 500 கோடியில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையம் அமைக்கும் லிங்கன் எலக்ட்ரிக்கல்ஸ். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. அமைச்சர்கள் KKSSR, தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் உத்தரவுக்கு தடை விதிப்பு. வெற்றி தோல்வியை விட தன்மானம் முக்கியம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேசியது பற்றிய கேள்விக்கு பதில். எங்களை இழிவுபடுத்தி பேசுகின்றவர்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவேதான் நாங்கள் தனித்து நிற்கின்றோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தனித்து நின்றோம். வெற்றி தோல்வி என்பது வேறு, ஆனால் தன்மானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். தஞ்சையில் சாலையில் சென்று கொண்டிருந்த மினி பேருந்தில் திடீரென புகை வந்ததால் பரபரப்பு. சாதுரியமாக செயல்பட்டு பெரும் விபத்தை தவிர்த்த ஓட்டுநர். தெலங்கானாவில் ரீல்ஸ் மோகத்தில் பாம்புடன் விளையாடியவருக்கு நேர்ந்த துயரம். பாம்பு கடித்ததில் உயிரிழந்த பரிதாபம். மற்றொரு அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். அசோக் நகர் பள்ளியில் நடத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய அந்த சொற்பொழிவு தொடர்பாக தற்போது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அசோக் நகர் மகளிர் பள்ளியில் மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் அங்கு நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஒரு சிறப்பு விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களிடமும் விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அசோக் நகர் மகளிர் பள்ளியில் மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் அங்கு நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் பஞ்சாபி கேசன் தற்போது அசோக் நகர் மகளிர் பள்ளியில் மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு தொடர்பாக தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது விசாரணை என்பது அப்பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் அசோக் நகர் மகளிர் பள்ளியில விசாரணை நடத்துறாங்க. அவங்க யார் யாரிடம் தற்போது இது தொடர்பான கேள்விகளை முன்வைக்க இருக்கிறார்கள்? சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி ஆகிய 2 பள்ளிகளிலுமே கடந்த மாத இறுதியில் மகாவிஷ்ணு என்பவர் ஒரு சொற்பொழிவு ஆன்மீகம் ரிலேட்டடாக ஒரு சொற்பொழிவானதை உரையாற்றி இருக்கிறார். இது சம்பந்தமான பேச்சு தற்போது சர்ச்சை விவகாரம் தொடர்ந்து நடந்துபட்டு வரக்கூடிய நிலையிலும் துறை சார்ந்து தற்போது நடவடிக்கைகளானது எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட 2 பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர்களையும் பணியிட மாறுதல் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக இணை இயக்குனர் பஞ்சாபி கேசன் அவர்கள் தற்போது ஆய்வு செய்து கொண்டு போயிருக்கிறார்.
பள்ளி கல்வித்துறை சார்பாக 3 நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட உள்ளதாக இன்று காலை தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் தற்போது இணை இயக்குனர் பஞ்சாபி கேசன் அவர்கள் நேரிலே தற்போது விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் இந்த சர்ச்சை விவகாரம் தொடர்பாக அன்றைய தினம் நடந்தது, என்ன நடந்தது என்பது குறித்தும், அன்று மாணவிகளுடைய பதில் எந்த அளவுக்கு இருந்தது என்பது உள்ளிட்ட முழு விவரங்கள் குறித்தும் தற்போது இந்த விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார். இருப்பினும் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் தமிழரசி என்பவரை தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவரை மீண்டும் இந்த பள்ளியிலே பணியிடம் கொண்டு வர வேண்டும் என ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் அமைச்சரை சந்தித்து மனு கொடுப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது இணை இயக்குனர் நேரில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஆசிரியர்கள் இந்த விவகாரத்தில் போராட்டம் எதுவும் செய்ய வேண்டாம் எனவும், இந்த பிரச்சனையை செய்யாமல் இருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து இன்னும் இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களிடையும் அவர் விசாரணை மேற்கொண்டு சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக இன்னும் 3 நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக முழு அறிக்கையும் தாக்கல் செய்யப்படும் எனவும், அதே போன்று யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், லிபிகா, மிக முக்கியமா நீங்க குறிப்பிட்ட மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியையினுடைய அந்த இடம் மாறுதலை எதிர்க்கிறார்கள். அவங்க தொடர்ந்து அங்கேயே பணியாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை தற்போது இணை இயக்குனர் பஞ்சாபி கேசனிடமும் முன்வைத்திருக்கிறார்களா? அதற்கு அவர்கள் அளித்த பதில் என்ன லிபிகா? பாலவேல், இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஒரு கோரிக்கை என்பது தங்களுடைய தலைமை ஆசிரியர் எந்த தவறும் செய்யவில்லை, மாணவர்களுக்கு நல்ல செயல்களை கற்றுத்தருவதற்காக மட்டுமே இந்த சொற்பொழிவை அவர் நிகழ்த்தினார் என்று இவர்களுடைய தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது தவறு எனவும், உடனடியாக சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மீண்டும் அதே தலைமை ஆசிரியரான தமிழரசியை கொண்டு வர வேண்டும், அவருடைய இந்த பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என இவர்கள் தற்போது இணை இயக்குனர் அவரிடம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இது தொடர்பாக விசாரணை என்பது ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. முழு விவரமும் தெரிந்து யார் மீது தவறு என்பது உள்ளிட்ட முழு விவரங்கள் தெரிந்த பின்னரே இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது பள்ளி கல்வித்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அசோக் நகர் பள்ளியில் நடத்தப்பட்ட சொற்பொழிவு தொடர்பாக மகாவிஷ்ணுடைய சர்ச்சை பேச்சு குறித்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் பஞ்சாபி கேசன் தற்போது அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.